போன எபிசோடில் கொடைக்கானலில் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலை போய் பார்த்தோம். இப்போ பூம்பாறையில் இருக்கிற பூம்பாறை முருகன் கோயிலை போய் பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக் மயமாக இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளும் அடிச்சு பிடிச்சி ஆமக்குட்டி நகர்ந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தாச்சு. எனக்கு இந்த கொடைக்கானலில் 2 முருகனையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா சோசியல் மீடியாவில் இந்த இடம்லாம் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த 2 முருகனையும் பார்த்துடணுண்டான்னு ஒரு மாதிரி ரொம்ப டெவோஷனல் வைப்போட கிளம்பி டக்கு 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 டக்குன்னு வந்தாச்சு. வந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பட் முருகனை பார்க்கணும்னு ஒரு மாதிரி ரொம்ப பக்தி மயத்திலே வந்துட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப பேர் பூம்பாறை அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஓவராக ஹைப் பண்ணாங்க. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இந்த இடத்துலேருந்து பூம்பாறையிலேருந்து சொல்கிறேன், அவங்க சொன்னதெல்லாம் அவ்வளோ வர்த்துன்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே இருந்து அந்த ஊரை பார்க்குறதுக்கு ஏண்டா நம்ம இந்த ஊரில் பறக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஊரை விட்டு வர மனசே இல்லை. அதுவும் இந்த பூம்பாறையை விட்டு வர எனக்கு மனசே இல்லை. ஒரு வழியாக நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக முருகனை பார்க்குறதுக்கு அந்த வழி பூரா நெருங்கிட்டே இருந்தோமா. வியூஸை பார்க்குறதா, முருகனை பற்றி நினச்சிட்டு வரதா, இல்லை அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதா, எனக்கு ஒன்றுமே தெரியல. அதான் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்ற மாதிரி அப்படியே இருந்துச்சு. வழி ஃபுல்லாக ஒரு மாதிரி பச்சை பசேல்னு குளிர்ந்த காற்று. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி நம்மளை பார்த்தோன்னே சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா அது இந்த பூம்பாறை முருகன் கோயிலை கண்டிப்பாக ஒரு தடவையாவது பாருங்கள். மனசுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் இந்த முருகர் அருளால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த கோயிலுக்கு குழந்தை வேலப்பர் பூம்பாறை முருகர் கோயில்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. அடே எவ்வளோ டிராஃபிக்கு முருகா, என்ன சோதனை இது. இங்கே பார்க்க வர்றது எப்போவுமே ஈஸி இல்லைன்னு மட்டும் இதுலேருந்து புரியுது. பழனிக்கு போனால் ஒரே கூட்டம், திருச்செந்தூர் போனால் அதை விட கூட்டம், பழமுதிர்ச்சோலை போனால் மலை ஏறி பார்க்கணும். இங்கே இப்படி, இன்னும் திருத்தணி எப்படின்னு தெரியலை, சுவாமி மலை எப்படின்னு தெரியலை. திருப்பரங்குன்றம் ஓரளவுக்கு என்ன 6 பட வீட்டில் இது திருப்பரங்குன்றம் ஓகே தான். முருகனுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி தான்ப்பா. முருகன்னா சும்மாவா? எவ்வளோக்கா? 100 ரூபா. அர்ச்சனை பூஜ்ஜத்தோட கொண்டு படிக்கிறா. அர்ச்சனை 100 ரூபா. என்ன சொல்றேன், மாலை வாங்கியாச்சு. இப்போ நம்ம மாலை உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க. ஹாய், வெல்கம் டு பிரபா 24 அஃபீஷியல். ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலி பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப டிராஃபிக் காய்ஸ். நீங்களே ஆல்ரெடி கிளிப்ல அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. செம்ம டிராஃபிக்கு. எப்படியோ ஃபைனலி என் ஆளை பார்க்க நான் வந்துட்டேன். அவருக்கு பிடிச்ச மாலை. வாங்க உள்ள போகலாம். ஒரு வழியாக நம்ம சாமி பார்த்துட்டு சரி ஓகே வெளியில் வந்தாச்சா. இங்கே இந்த வரலாறு எனக்கு தெரியாது. இப்போ தான் ஒருத்தர் சொன்னாங்க, சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குழந்தை வேலப்பர் கோவில் கொடைக்கானல்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது.
இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முருகர் வந்து ஒரு குட்டி குழந்தை மாதிரி காட்சி கொடுப்பாராமா. அந்த சொப்பு வாய், அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், அதாவது ஒரு குழந்தை பேபி எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் குழந்தை மூலவர் சன்னதி வந்து இருக்கு. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோமா, அப்படியே ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சரில் அந்த ஸ்டாச்சு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பூம்பாறை, கொடைக்கானல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். அங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயில் வந்து பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து கொடைக்கானல் வட்டம் பூம்பாறை அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலப்பர். இது வந்து 3000 ஆண்டுகள் வந்து பழமையான கோயிலாங்க. இங்க வந்து ஒரு போகர் சித்தரால தான் இந்த கோயில் வந்து எழுப்பப்பட்டுச்சாமா. அதாவது குழந்தை வடிவத்துல வந்து அவருக்கு சித்தருக்கு வந்து குழந்தை முருகன் வந்து காட்சி கொடுத்தாராமா. சாமி பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு ஹிஸ்டரியா இருக்கா. ஆனா இங்க இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த கல் தூணுலெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டு அப்படின்னா, அந்த வேலப்பரை வந்து திருத்தி வேலப்பர்னு சொல்ற மாதிரி அந்த கல்வெட்டுல எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த குழந்தை வேலப்பரோட திருமேனி வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த போகர் சித்தர்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து தசபாசனத்தை வச்சுதான் செஞ்சிருக்காரு. அந்த திருமேனி வந்து ஒரு அவ்வளோ லட்சணமா, அந்த ஒரு பேபி பேஸ் எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குமோ, நேச்சுரலா இருக்குமோ, அதே மாதிரி அந்த முருகன் சிலையும் அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. ஒரு குழந்தை அப்படியே சிரிச்ச பேஸோட இருக்கும் இல்லையா, அந்த கண்ணு, அந்த குட்டி குட்டி வாய், அதே மாதிரி கையில் ஒரு வேலோட தான் அந்த முருகர் இருந்தார். ஸோ நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சாச்சு. பிரசாதமாக இந்த மாலை கொடுத்தாங்க, வாங்கிட்டு நானும் வந்து வெளியில் வந்து நிட்டேன். இங்கே ஃபுல்லாக சரௌண்டிங் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ஓவர் சில்லாக இருக்குது. அதுலேயும் வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, வரிசையில் நின்றுட்டு தான் இருக்காங்க. எப்பவும் போல தான் பெய்ட் பண்ணி போய்க்கலாம், அன்பெய்ட்லேயும் போய்க்கலாம். ஆக்சுவலாக நான் உங்களுக்காக காட்டுறேன். பே பண்ணி போகிறது வந்து குயிக்காக போயிடுறாங்க. ஆனால் இந்த அன்பெய்டில் போகிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பே பண்ணி தான் போனோம். போயிட்டு ஒரு 10 minutesலேயே வந்து சாமி பார்த்தாச்சு. நீங்களும் வந்தால் மறக்காமல் வந்து இந்த குழந்தை வேலப்பரை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேபிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த வேலப்பட்டை வந்து தரிசனம் பண்ணால் அதெல்லாம் வந்து மாயமாக மறைஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. மேபி அப்படி யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. மேபி வராதவங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக அந்த போகர் சித்தலோட ஃபேஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் பே பண்ணி போன அந்த கேட்டில் வந்து ரைட் சைடில் வந்து அவரோட இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் தான் வந்து போகர் சித்தர். மேபி இங்கே வந்தீங்கன்னா போகர் சித்தர்னு யாருன்னே தெரியாதவங்க வந்து அந்த ஃபேஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வரட்டேன்னா, இங்கே பூம்பாறையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு தான் ஸ்பெஷல். இங்கே பாருங்க, வெள்ளைப்பூடு வந்து ஹோல்சேல்லையும் கிடைக்கிது. நீங்கள் மேபி வந்து பூம்பாறை வந்திருக்கீங்க பாருங்க, இந்த சைடில் பூரா வந்து வெள்ளைப்பூடு கடை தான். இது வந்து கோயில். இங்கே பாருங்க, எல்லாம் வெள்ளைப்பூடு கடை தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பூம்பாறை முருகனுக்கு அரோகரா. ஆக்சுவலாக நான் அன்னதானம் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்த காரணத்துக்காகவும் சரி, அப்புறம் நம்ம பூம்பாறை இன்னொரு முருகன் கோயிலை விசிட் பண்ணுறோம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் சரி, நாங்கள் வந்து அவசரமாக வந்து மேடம் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டீசெண்டான ஒரு சாப்பாடு தான், எந்த ஒரு குறையும் சொல்லிக்கவே முடியாது. சாதம், சாம்பார், அப்புறம் வந்து அவியல் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்படம் வச்சாங்க. செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாள்லையும் வந்து 500 பேருக்கு, தலா 500 பேருக்கு வந்து அன்னதானம் சிறப்பாக நடக்கும். மற்ற நாள்லலாம் வந்து 150 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் நடக்கும். ஸோ வந்து அன்னதான சாப்பாடு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. மனசார முருகனை வேண்டிட்டு வயிறார சாப்பிட்டு இன்னொரு முருகனை பார்க்க வந்துட்டோம். ஸோ வந்து வந்தீங்கன்னா நல்லபடியாக சாமியை சேவிச்சுட்டு நல்லபடியாக அன்னதானம் சாப்பிட்டு போகணும். ஓகேவா?
கைஸ் ஒரு வழியாக முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு நம்மளுடைய புல்லட் எடுத்துட்டு டிரைவரே அள்ளி போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வியூஸ்க்கெலாம் வந்து ஒரு பாய் சொல்லிட்டு சரி வண்டி எடுப்போன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு வழியாக போகலான்னு பார்த்தா வண்டி வந்து போகவே மாட்டேன்ருச்சு. என்னடா காரணம்னு பார்த்தா இவ்வளோ நேரம் வண்டிக்கு வந்து நாங்கள் தீனி போடவே இல்லை, வயிற்றுக்கு மட்டும் தான் தீனி போட்டிருக்கோன்ட்டு எங்களுக்கு அப்போ தான் தோணுச்சு. ஒரு வழியாக பிளாக்ல வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வண்டியில் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து எங்களை ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகிறப்பே வந்து டைம் வந்து 5:30. இப்போ வந்து மணனூர் லேக்குக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்து நம்மளும் வந்து அந்த லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணக்காக உள்ளே போயிட்டோம். பட் வந்து எங்களை வந்து டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அலோவ் பண்ணலை. வேறு எங்கே அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. அடுத்து வந்து கூக்கல் ஃபால்ஸில் வந்து நம்ம போய் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஹாய், இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூக்கல் ஏரி, எழில்மிகு தோற்றம்னு போர்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னதுன்னா அந்த ஏரியில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த தாமரை அல்லி இதுதான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஈவினிங் டைம்னால எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏரி ஃபுல்லாகவே வந்து தாமரை இலையா ஓரளவுக்கு பெருசு பெருசாக. இந்த இலை வந்து ஒரு கொக்கு நின்றா தாங்குமா, ஏரி நின்றா கூட முங்காதான். ஆனால் ஒரு பொட்டு தண்ணி கூட அந்த இலையில ஒட்டலை. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து இப்போ நேராக பார்க்குறப்ப சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த தாமரையோட வேர் வந்து அப்படியே தெரியுது. இதுக்குள்ளெல்லாம் அந்த பூ எடுக்க போகிறவங்களாம் வந்து நிறைய பேர் சிக்கி வந்து டெத் ஆகுவாங்கல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து பூ எடுக்க போகிறவங்களாம் வந்து ரொம்ப சேஃபாக தான் போவாங்க. பார்க்குறப்ப எனக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப வந்து பயமாக இருக்குது, சரியான ஆழமாக இருக்குது இந்த இடம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து கண்டிப்பாக 100% அழகு இருந்தால் 200% வந்து ஆபத்து இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் சேஃபாக செக்யூராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணணும்னு வந்துட்டு அப்புறம் அவஸ்திப்பட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு பெஸ்ட் அட்வைஸ். இப்போ வாங்க ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து ஒரு தடவை தான் நம்மளால் வர முடியும். ஸோ வாங்க வந்து நல்லா விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். திரும்பி சேஃபாக எப்படி வந்தீங்களோ அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகுங்க. ஓகே, பூம்பாறையில் சாமி பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டோம். நல்லா இருக்குது, பட் ரொம்ப வந்து கூலிங்காக இருக்குது. இந்த மாதிரி க்ளவ் போட்டு இந்த ரெயின் கோட் போட்டு அதுக்குள்ளே ஒரு என்னோட ஜாக்கெட் போட்டு அதுக்குள்ளே நம்ம பர்சனல் இதெல்லாம் பொறுப்பு பட்டு இருந்தாலும் என்னால் வந்து இந்த மாதிரி குளிரை வந்து தாங்கிக்கவே முடியலை. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என் செட்டப் கெட்டப்பே வேறு, பட் நான் வந்து இப்படி கன்வெர்ட் ஆகியிருக்கேன், என்னால் முடியலை. ஸோ வந்து வரவங்க வந்து சேஃபாக வந்து இது வாங்க. பேராசிட்டமல் டேப்லெட்டு, நல்லா விக்ஸு, அந்த இன்ஹேலரு எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரிகாஷன், சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான். நிறைய பேர் வந்து இங்கே ஒரு விஷயம் சொல்கிற என்னென்னா, கை குழந்தெல்லாம் தூக்கிட்டு வராங்க, அப்புறம் இன்ஃபேண்ட்டு குட்டி குட்டி குழந்தைங்களாம் தூக்கிட்டு வராங்க. அவங்களாம் கொஞ்சம் கூட எனக்கு வந்து திட்டணும் தான் தோணுச்சு. நம்மளாலே வந்து குளிர் தாங்க முடியல. நான் ஒரு அடல்ட்டு தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன் என்னாலே தாங்க முடியல. இந்த பாருங்கள், கேமராமேனுக்கு கை ஆடிக்கிட்டு இருக்குது. அவளாலே சத்தியமாக தாங்க முடியல. அவளாக வந்து இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அண்ணா கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே வந்துட்டோம், ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டைமில் ஒருத்தவங்களாம் முருகன் கோயிலேருந்து கீழே அந்த பக்கம் இங்கிட்ட ஃபால்ஸ் வேறு இருக்குது, கூக்கல் ஃபால்ஸுன்னு. இவ்வளோ அந்த குழந்தைய எப்படி சுற்றிட்டு போகிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு கவர் பண்ணலை, ஒழுங்காக கவர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்புறம் போய் வீட்டில் போயிட்டு குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு, அது பிடிச்சிருச்சு, ஃபீவராக இருக்குது அப்படின்னு இன்குபேட்டரில் வைக்கிறது. என்ன இது ஒரு பேசிக் சென்ஸே.
முடிச்சு விட்டீங்க போங்க.